ஜூன் 16ஆம் தேதி திரிபுஷ்கர யோகம். இந்த நாள் வந்து மிக மிக அரிய நாள். ஏன்னா கிழமை, திதி, நட்சத்திரம், இந்த யோகம் எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு அபூர்வமான நாள். சில மாதங்களில் இந்த திரிபுஷ்கர யோகம் வந்து ஒரு சாதாரண கிழமையில் வரும், ஒரு நட்சத்திரத்தில் வரும், அவ்வளவுதான். ஆனால் இந்த நாள் வந்து மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாள். இந்த நாளை தவற விட்டுடாதீங்க. அதற்கான காரணத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதற்கு பூஜை செய்யணும்னு அவசியம் இல்லை, குளிக்கக்கூட அவசியம் இல்லை, எந்த வழிபாடும் இல்லை. நீங்களே பார்த்து ஆச்சரியப்பட்டுடுவீங்க. தங்கம் தானாகவே சேர ஆரம்பிக்கும். சும்மா ட்ரை பண்ணி தான் பாருங்களேன், 3 நாளில் இது நடக்கும். ஜோதிடத்தில் திரிபுஷ்கர யோகம் அப்படிங்கிறது ஒரு மங்களகரமான யோகம். இதை பற்றி நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதாவது இந்த நாளில் நம்ம எதை வாங்குறோமோ அது வந்து 3 முறை நமக்கு கிடைக்கும், பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இதை திரிபுஷ்கர யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட திதி, ஒரு குறிப்பிட்ட கிழமை, ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம், இது 3ஓட கலவை. அந்த 3ல் ஒவ்வொன்றும் சேர்ந்து இருக்கிறப்ப ஒரு யோகம் உருவாகும். இந்த யோகத்தின் போது ஒருத்தர் வந்து அசுபமான வேலையை செஞ்சோம் அப்படின்னா அதனுடைய பலன்தான் நமக்கு 3 மடங்காக திருப்பி கிடைக்கும். அதனால் இந்த நேரத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது எதை செய்கிறோமோ அது 3 மடங்காக கிடைக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம தவறான காரியங்களை செய்யக்கூடாது. நல்லது செஞ்சோம் அப்படின்னாலும் அது 3 மடங்காக நமக்கு கிடைக்கும். அதனால தான் இந்த நாளில் வந்து சொத்து வாங்குங்க, தங்கம் வாங்குங்க, வெள்ளி வாங்குங்க, அது உங்களுக்கு 3 மடங்காக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யோகம் வந்து சில சமயம் மாதமுமே வரும், சில மாதங்களில் வரவே வராது. அதனால் வரக்கூடிய இந்த நாளை நீங்கள் தவறாமல் பயன்படுத்திக்கிங்க. இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த நாள். இந்த நாளில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா அடுத்த திரிபுஷ்கர யோகத்தில் உங்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும். ஏற்கனவே போட்ட பதிவில் நான் சொல்லியிருக்கேன், வங்கியில் கணக்கு தொடங்குறது, சீட்டு போடுறது, நகை சீட்டு போடுறது, இதெல்லாம் இந்த நாளில் செய்யுங்க. புது துணி வாங்கணும்னா இந்த நாளில் செய்யுங்க. ஆனால் தப்பி தவறி கூட திருமணம் செய்யக்கூடாது, மருத்துவமனைக்கு போகக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது, கோர்ட்டு கேஸு வழக்கு இதெல்லாம் நடத்தக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் யார்கிட்டையும் சண்டை கூட போட்டுக்காதீங்க. அது திரும்ப மறுபடி சண்டையில் வந்து முடியும். ஜூன் 16ஆம் தேதி இந்த திரிபுஷ்கர யோகமானது செவ்வாய்க்கிழமையில் வந்திருக்கு. அன்றைய தினம் வந்து நட்சத்திரம் வந்து திருவாதிரை நட்சத்திரம். எதுவரையும் இருக்குது அப்படின்னா இரவு 7:31 வரையும் திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது. இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்குரிய நட்சத்திரம். சரி, அன்றைய தினம் திதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 6:58 வரையும் பிரதமை திதி, அதற்கு பிறகு துவிதியை திதி ஆரம்பிக்குது. அதாவது வானில் சந்திர தரிசனம் தெரியக்கூடிய நாள், 3ஆம் பிறை தெரியக்கூடிய நாள். பொதுவாகவே இந்த சந்திர தரிசனம் போது நம்ம வந்து சந்திர பகவானையும் சிவபெருமானையும் வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு செல்வ வளம் பெருகும், ஆயுள் விருத்தியாகும். நம்ம என்ன நினைத்து அந்த சந்திரனை பார்த்து 3ஆம் பிறையை பார்த்து வேண்டுறோமோ அது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாள் வந்து திரிபுஷ்கர யோகமும் வந்திருக்கு. இந்த நாளில் 3ஆம் பிறை தரிசனமும் தெரியக்கூடிய நேரத்தில் தான் இந்த திரிபுஷ்கர யோகமும் சேர்ந்து இருக்குது. அதனால் இந்த நேரத்தை நம்ம தவற விட்டுடக்கூடாது. இந்த திரிபுஷ்கர யோகம் எப்போ ஆரம்பிக்குது, எப்போ முடியுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஜூன் 16ஆம் தேதி மாலை 4:12க்கு, அதாவது கிட்டத்தட்ட 4:15க்கு ஆரம்பித்து இரவு 12:52 வரையும் இருக்குது. அதாவது ஜூன் 16ஆம் தேதி சாயந்தரம் 4:30 மணிக்கு மேலே இரவு 12:30 வரையும் நீங்கள் இந்த பரிகாரத்தை எப்போ வேணாலும் செய்யலாம். அதே போல் இந்த நேரத்தில் எப்போ வேணாலும் நீங்கள் தங்கம் வாங்கலாம். நேரில் போயும் வாங்கலாம், ஆன்லைன்லையும் வாங்கலாம். இப்போ இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு விரிப்பை போட்டு அமர்ந்துக்குங்க. கிழக்கு நோக்கியோ வடக்கு நோக்கியோ உட்காந்துக்குங்க. இது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடில் நம்ம வந்து ஒரு பொருளை ஈர்ப்பது, தங்கத்தை ஈர்ப்பது, பணத்தை ஈர்ப்பது, அந்த மாதிரி முறையில் தான் நம்ம செய்ய போகிறோம். தங்கம்லாம் லா ஆஃப் அட்ராக்ஷன் முறைப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்ககிட்ட தங்கம் சேரும். அதுவும் இந்த திரிபுஷ்கர யோகம் நாளன்று இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கும். தங்கம் விற்கிற விலையில தங்கம் வாங்குறது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய குதிரை கொம்பா இருக்குன்னு சொல்லலாம். ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் தங்கம் சேர்ந்துக்கிட்டே இருக்கு. நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா வாங்கின தங்கமும் அடமானத்துக்கு போயிடும்.
அதை மீட்க முடியாத சூழ்நிலை இருக்கும். இது வந்து ஒரு ஏஞ்சல் நம்பரை வச்சு செய்யக்கூடிய ஒரு பரிகாரம். உங்களுக்கு நடக்காத காரியமும் நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஏஞ்சல் நம்பர். அதை தான் நம்ம செய்ய போகிறோம். அதுவும் இந்த பரிகாரமானது செஞ்ச 3 நாட்களில் உங்களுக்கு அதிசயம் நடக்கும். இந்த அதிசயம் நடந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் பதிவிடுங்க. அப்போ தான் மற்றவங்களுக்கும் அது யூஸ் ஆகும். சரி, இப்போ இதற்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு பேப்பர் எடுத்துக்குங்க. நோட்டு, டைரி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். பேப்பர் தான் வேணும்னு அவசியம் இல்லை. அதே போல் சில பேர் கேட்பீங்க, கோடு போட்டதா கோடு போடாததா அப்படிலாம் இல்லை. எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அதில் முதல்ல ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டுக்குங்க. இது ஆன்மீகம் சார்ந்ததாகவும் இருக்கும், லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் படியும் உங்களுக்கு உதவும். சரி, இப்போ நமக்கு என்ன வேணும்? உங்களுடைய தகுதிக்கேற்ப தான் நீங்கள் வேண்டணும். அவங்களுடைய தகுதிக்கு ஏற்றார் போல நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை எழுதணும். ஏங்க நான் தகுதிக்கு மீறி ஆசைப்படக்கூடாதா அப்படின்னா ஆசைப்படலாம், தவறு கிடையாது. கடவுள் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் திடீர்னு கூட ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் வந்து லாட்ரியில் விழுந்து கிடைக்கும். ஆனால் இந்த மெத்தடுக்கு இப்படி நமக்கு தகுதியானதை தான் நம்ம வேண்டணும், எழுதணும். அடுத்ததாக அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறிவிட்டதாக நீங்கள் அதிலேயே அந்த பேப்பர்லேயே எழுதுங்க. எழுதிட்டு கீழே வந்து 33 முறை என்ன நம்பர் எழுதணும் அப்படின்னா 369 இந்த நம்பரை தான் எழுதணும். இந்த 369ல் 3 அப்படிங்கிறது குருவை குறிக்கக்கூடியது, 6 அப்படிங்கிறது சுக்கிரனை குறிக்கக்கூடியது, 9 அப்படிங்கிறது செவ்வாய் பகவானை குறிக்கக்கூடியது. அதனால தான் இந்த 369 வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த நம்பராக சொல்கிறாங்க. இதில் குருவோட அருளும் சுக்கிரனோட அருளும் நமக்கு இருந்தாதான் நமக்கு வந்து பொன் பொருளே சேரும். குரு அப்படிங்கிறவரை பொன்னன் அப்படிம்பாங்க. இந்த குரு பகவானோட அருள் இருந்தாதான் நமக்கு அதனால தங்கமே சேரும். அதுல இருக்கக்கூடிய 6 அப்படிங்கிறது சுக்கிரனை குறிக்கக்கூடியது இல்லையா? இந்த சுக்கிரனோட அருள் இருந்தாதான் நமக்கு வீடு, மனை, பொன் பொருள் அனைத்தும் சேரும். குறிப்பா வெள்ளி உலோகத்திற்குரிய கடவுள் யாருன்னா இந்த சுக்கிர பகவானை சொல்லுவாங்க. அடுத்ததுல இருக்கக்கூடிய 9 அது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், செவ்வாய் பகவானுக்குரிய நம்பர். செவ்வாயை வந்து மங்களகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க, முருகபெருமானுக்குரிய நம்பர். இப்படி 33 முறை இந்த நம்பரை நீங்க அதுல எழுதுங்க. அடுத்த நாள் வந்து நீங்க இந்த பேப்பர்ல வந்து 33 முறை இந்த நம்பரை மட்டும் அடுத்த பக்கத்தில் எழுதுங்க. அடுத்த நாள் 3வது நாள் வந்து இந்த 33 முறை அதே நம்பரை 369 மறுபடியும் எழுதுங்க. உங்கள் மனசுக்குள்ளேயே உங்களுக்கு தங்கம், நீங்கள் வேண்டிய தங்கம் கிடைத்து விட்டதாக நம்புங்க. என்னங்க முதல்ல நம்பிக்கையே வைக்காமல் நீங்கள் எழுதுங்க, நீங்கள் இப்போ நம்பிக்கை வைக்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. நான் சொன்னது அந்த நம்பரை நீங்கள் நம்பாட்டியும் நீங்கள் வந்து மனசுக்குள்ள உங்களுக்கு அடுத்த மாதம் திரிபுஷ்கர யோகம் வருவதற்குள் நமக்கு தங்கம் 1 பவுன் வாங்கிட்டோம் அப்படின்னு நீங்கள் நினைங்க, அது நிச்சயமாக நடக்கும்.